உன்னை பார்க்கறதுக்காக 100 மைல்ஸ் காரில் ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கா, ஒரு குழந்தையோட, தெலுங்கு பொண்ணு. ஸோ வேண்டாவே இருப்பா, கஷ்டப்பட்டு நைட்டிலேருந்து ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ஸ்மைலோட வந்து உட்காந்தேன். ஒரு 11 மணி இருக்கும். அந்த பொண்ணு உட்காந்துருந்து கையில் ஒரு 1.5 வயசு குழந்தை, அது அழுதுட்டு இருந்தது. அந்த பொண்ணு தெலுங்கில் சொல்லிச்சு என்கிட்ட, இந்தியாவிலேருந்து வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, என் லைஃப்பில் எதுவுமே என் இஷ்டத்துக்கு நடக்கலை. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னை படிக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் ஏதோ பண்ணணும்னு நினச்சேன், இல்லைன்ட்டாங்க. கல்யாணம் சீக்கிரமாக பண்ணணும்னு சொன்னாங்க, அதுலேயே இந்தியாவில் இருக்கிற பையனா வேணும்னு இல்லைன்ட்டு அமெரிக்காவில் இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த மாதிரி எதுவுமே என் இஷ்டத்துக்கு நடக்கலை, ஒன்றே ஒன்று மட்டும் என் இஷ்டத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டால், என்னோடய தாலி டிசைன் மட்டும் சுஹாசினி எப்படி போட்டிருக்காங்களோ அது மாதிரி வேணும்னு கேட்டேன் அப்படின்னு. ஐ செட் ஓகே, சரி, வேர் இஸ் இட் கோயிங் அப்படின்னா, ஷீ செட், எனக்கு வந்து எங்கள் அம்மா ஞாபகம் வந்தால் இது ஒரு தடவை பார்த்துப்பேன், என்னோடய ஊர் ஞாபகம் வந்தால் இது ஒரு தடவை பார்த்துப்பேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்தால் இதை ஒரு தடவை பார்த்துப்பேன், என் காலேஜில் லெக்சரர்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்தால் இதை ஒரு தடவை பார்த்துப்பேன், அதனால் நீங்கள் தான் எனக்கு வந்து இங்கே சப்போர்ட்டாக இருக்கீங்க அப்படின்றான். ஐ வாஸ் லைக், அப்படியே டேக்கன் அ பேக். இதுதான் சினிமாவோட ரீச்சுங்கிறது. இது